பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் chapter 3 verse 7. சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்ன பேருள்ள ஒரு மறுமணியாட்டி இருந்தார். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனுடைய மறுமணியாட்டி என்னிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றார். பாருங்கள், சவுலுடைய மகன் சவுலுடைய படைத்தலைவனாய் உண்மையுள்ள படைத்தலைவனை குற்றப்படுத்தி விட்டார். தப்பாய் பேசி குற்றப்படுத்துகிறார். யாரையும் தப்பா பேசாதீங்க, யாரை பத்தியும் தப்பா பேசாதீங்க. உண்மையுள்ள ஒரு மனுஷனை தப்பா பேசிடாதீங்க. உண்மையா கத்தர் ஓடுகிற மனுஷனை நீங்க தவறா பேசிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தா மாறிடும். அது உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க சந்ததியும் பாதிக்கும். பாருங்கள், நடந்த சம்பவம். சவுலுடைய படைத்தலைவன் யார்? அப்னேர். அவன் ரொம்ப உண்மையா சவுலுக்கு இருந்திருக்கிறான். உண்மையுள்ள படைத்தலைவன். உண்மையா அவன் அந்த பொல்லாத சவுலுக்கு அவன் உண்மையா இருந்தான். பொல்லாத மனுஷன், தேவனால் விடப்பட்ட காய்மகரமான ஆவி, அட்டாக் பண்ணப்பட்ட தாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு உண்மையுள்ள படைத்தலைவனா இருந்திருக்கிறான். சரி, இப்போ சவுலுடைய மகனா இருக்கிற இஸ்போசேத் அவனை சகஜமாய் குற்றப்படுத்தி விட்டான். சால்ட்டா அவன் மேல ஒரு அலிகேஷனை போட்டான். என் தகப்பனுடைய மறுமணியாட்ட இடத்தில் பிரவேசித்தது என்னன்னு அவனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ரொம்ப கோவம் வந்துட்டு, நான் இவ்வளவு உண்மையா உனக்கு இருக்கிற, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு உண்மையா இருந்த பேர் உனக்கு நான் உண்மையா இருக்கிறேன், நீ என்னை தப்பா பேசிட்டியே, ரொம்ப தாங்கிக்க முடியல. உங்க வாழ்க்கையில யாராவது உங்களை பத்தி தப்பா பேசிட்டா கலங்காதீங்க, சொல்லி பாருங்க, விலகிருது, கத்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா தப்பா பேசின அவங்களுடைய நாவையும் அவங்களுடைய இருதயத்தையும் கத்தர் விட்டு வைக்க மாட்டார். அவங்களுக்கு ஒரு ரட்சிப்புண்டாக நம்ம ஜெபிப்போம். நம்ம அவங்களை சபிக்க கூடாது, நம்ம அவங்களுக்கு ஜெபிப்போம். ஆனா தப்பா பேசப்பட்ட அந்த வார்த்தைகளை கத்தர் விட மாட்டார். உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல அவமானப்பட்டீங்க, யார் உங்களை குறிச்சு நெகட்டிவா பேசுறாங்க, குடும்பத்துல, சொந்தக்காரங்களுக்கு நடுவில், உறவினருக்கு நடுவில், வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஊழியத்துல யாராவது உங்களை குறித்து தவறாய் பேசுகிறார்களா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என் காது கேட்ட மனசே ஒடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கத்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பாராக, ஆற்றுவாராக, தேற்றுவாராக. கலங்காதீங்க, கத்தர் உங்க பட்சமா இருந்து உங்க தலையை உயர்த்துவார், நிச்சயம் உயர்த்துவார். என்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு தேவ சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவரே நம்ம இறங்குறோமோ, தாழ்த்துகிற நமக்கு கத்தர் இறக்கம் பாராட்டம் இருக்கவே மாட்டார். உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை குற்றப்படுத்தப்பட்டு காயப்பட்டு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பல பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும் பிரதர், ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன், ரொம்ப மனசு உடைஞ்சிருக்கு பிரதர். கவலைப்படாதீங்க தங்கச்சி, கவலைப்படாதீங்க அக்கா, அண்ணா, தம்பி, கவலைப்படாதீங்க. உங்க தலையை கத்தர் உயர்த்துவார். ரொம்ப பேசிட்டாங்க பிரதர், ரொம்ப பேசிட்டாங்க பிரதர், செத்துடலாம் போல தோணுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற ஒரு மகளே, உங்க வாழ்க்கையில இல்ல, நில்லுங்க. பேச கத்தர் அனுமதிக்கிறார்ல, அதே கத்தர் உங்களை உயர்த்துவார். உங்களை குறித்து தவறாய் பேசுற நாவுகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படுவதாக. பரலோகம் திறக்கப்படட்டும். கத்தர் அதை அனுமதிக்கிறார். தாண்டி வாங்க, ஜெயிப்பீங்க. வானம் திறக்கப்படுகிறது. பிறந்த நாள் திருமண காண்கிறோட தொட்டு ஆசீர்வதிக்கிறார். நான் பேசிக்கொண்டே இருக்கும்போது லிவர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கத்த சுகத்தை கொடுக்கிறார். கிட்னில இருக்கிற ஸ்டோன் இயேசு நாமத்தில் வெளியே வருவதாக. ஆத்தரைட்டிஸ் இயேசு நாமத்தில் முறிக்கப்படட்டும். நீர்க்கட்டிகள் உடைக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. சொல்ல கத்தர் குணமாக்குற வல்லமை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். சிஸ்டர் சாரா, உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. நிச்சயமா நீங்க ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. சாரா, உங்க வீட்டு பினான்ஸ்ல அற்புதம் நடக்குது. சாரா, உங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்குது. Take this prophetic word. இயேசு நாமத்தினால் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.